ம் சரி, ஓகே, போய் தூங்கு. ம். அப்பா, எப்படியோ சமாளிச்சாச்சு. எங்கடி போன சத்யா? என்னைக்கு உன்னால வார்டன் கிட்ட நான் மாட்ட போறனோ? கல்யாணி, கல்யாணி. ஹலோ சத்யா, எங்கடி இருக்க? முதல்ல உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இப்பதான் எஸ்ஐஎல் ஹாஸ்பிட்டல்ல அந்த தெரபிஸ்ட் அனுஷாவை பார்த்துட்டு வரேன்டி. ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய் இல்லடி, நான் சொல்றது முதல்ல கேளு. ம். அனுஷாவை பார்த்து பேசிட்டேன். அவங்க நிச்சயம் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நானே எதிர்பார்க்கல, பெரிய ஹெல்ப் டி. உனக்கும் சித்ராவுக்கும் தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது சரி, இங்க என்ன நடந்தது தெரியுமா? ஏய், அனுஷா இருக்காங்கல்ல, அபியோட டிப்ரெஷன் தெரபிக்கு அந்த செல்வநாயகி வீட்டுக்கு போக போறாங்களாம். அதனால அவங்க கையில நான் தேவியோட ஃபைல கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அனுஷா நாளைக்கு அபிக்கு தெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க அபி வீட்டுக்கு போகும்போது எப்படியாச்சும் அந்த ஃபைல அபி கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு கன்ஃபார்மா சொல்லிருக்காங்க. எனக்கு இப்பதாண்டி மனசுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. அம்மா தாயே, என்ன கொஞ்சம் பேச விடு. உனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு, எனக்கு இங்க நிம்மதி போச்சுடி. ஏ? ஏன்னா மணி இப்ப என்னன்னு தெரியுமா? ஐயோ, மணி 10:30. எப்படி இவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன கேட்டா, அந்த லேடி ஹிட்லர் 10:05க்கே வந்து அட்டனன்ஸோட எல்லா ரூமுக்கும் வந்து ரோல் கால் எடுத்துட்டு போயிடுச்சு. ஐயோ, 10:10க்கு மெயின் டோர் கேட்டையும் இழுத்து பூட்டிடுச்சு. அப்போ நான் இன்னும் ஹாஸ்டலுக்கு வரலன்னு கண்டுபிடிச்சிருச்சா? இல்ல, நீ ரூம்ல இருக்கிற மாதிரி நான் சமாளிச்சிட்டேன். எப்படி? எல்லாம் அவை சண்முகி டெக்னிக் தான். பாத்ரூம்ல தண்ணிய திறந்து விட்டு பக்கெட்லாம் உருட்டி விழ வச்சு நீ உள்ள குளிக்கிற மாதிரி சமாளிச்சிட்டேன். ஏண்டி, அப்ப நான் இப்ப எப்படி ஹாஸ்டலுக்கு வருவேன்? நோ ஐடியா. எனக்கு ஊர்ல மாமரத்துல ஏறி மாங்காய் திருடின அனுபவம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. அதனால காம்பவுண்ட் சுவர் ஏறி உள்ள குதிச்சு வந்துட்டுமா? சத்தியமா அப்படி எல்லாம் செஞ்சிடாதடி. போன மாசம்தான் காம்பவுண்ட் சுவர் மேல கண்ணாடிய உடைச்சு பதிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? அத நான் கவனிக்கலையே. இது எப்படி நடந்துச்சு? உன்ன மாதிரி பல அருந்தவாளு அப்பா டக்கர் சத்தியாங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக வச்சாங்க. அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, இப்ப நீ மாட்டிக்கிட்ட. இப்ப நான் எப்படி ஹாஸ்டலுக்கு வருவேன்? தயவு செஞ்சு வந்துடாத தாயே. நீ உள்ள இருக்கன்னு நான் சாட்சி சொல்லிட்டேன். நீ வெளியே இருக்கன்னு வந்து நின்னு வெய்யே, நீயும் நானும் சேர்ந்தே மாட்டுவோம். ஐயோ, அப்புறம் வார்டன் உள்ள வெளியே ஆடி என்னையும் இந்த ஹாஸ்டலை விட்டே துரத்திடும். செக்யூரிட்டி வேற வெளியே இருக்கான். ஏண்டி, நானே சென்னைக்கு புதுசு. எனக்கு ஒன்னைய விட்டா இந்த ஊர்ல வேற யாரடி தெரியும்? அது ஏன் தப்பு இல்லம்மா. அன்னைக்கு வார்டன் உனக்கு கொடுத்த வார்னிங் ஞாபகம் இருக்குல்ல? நான் ஹார்ட் பேஷண்ட். 9 மணிக்கு மாத்திரை போட்டு 10 மணிக்கு தூங்கணும். எனக்கு என் உடம்பு தான் முக்கியம். மரியாதையா 10 மணிக்குள்ள வர முடியலனா வரவே வராத. ராத்திரி எல்லாம் ரோட்ல நில்லு. இல்ல உன்னால இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலனா நீ வேற ஹாஸ்டல் பாத்துக்கோ. ஆமாண்டி, அந்த வார்டன் ரொம்ப கண்டிப்பான ஆளு. இப்ப நான் ஒரு ராத்திரி பூரா சென்னையில எங்கடி போய் தங்குவேன்? புரியுது சத்யா, அதான் எனக்கும் யோசனையா இருக்கு. பேசாம அந்த ஹாஸ்பிடல்ல போய் உட்கார்ந்திருக்கியா? பாரு, இங்க வராத, உள்ள விட மாட்டாங்க. எப்படியோ சமாளிடி ப்ளீஸ். சரிடி, நான் பாத்துக்கிறேன். குட் நைட். இப்ப என்ன பண்றது? இவன் நல்லவனாவும் இருக்கான், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மனப்பான்மையும் இருக்கு. நமக்காக அடியும் வாங்குறான், நமக்கு அடியும் கொடுக்கறான். வேற வழியே இல்ல. இன்னைக்கு ராத்திரி இவன் கூடயே டிராவல் பண்றதுதான் நமக்கு பாதுகாப்பு. இவனை கொஞ்சம் நம்புவோம்.
என்னையா சவாரி போலையா? ஆ? ஆ. ஆ, போகல. ஐயோ பாவம். சரி வா, சவாரி போலான்னு அப்ப கூப்பிட்டல, வா போலாம். ஆ? ஹ, அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல. அது அப்ப சொன்னேன். ஆனா அப்புறம் நினைச்சு பார்த்தா நீ ரொம்ப பாவம்யா. நாள் பூரா ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு சவாரி கூட இல்லாம ஒரு பிரசவ சவாரி வரை ஏத்திட்டு போய் அதுக்கான மருந்து மாத்திரையெல்லாம் உன் சொந்த காசுலயே செலவு பண்ணி இப்போ வெறும் கையோட வீட்டுக்கு போறல்ல, அதான் மனசு கேக்கல. சவாரி வந்தனா உனக்கு ஏதாவது நீ சம்பாதிச்சுக்கலாம்ல. யாரோ ஒருத்தங்க வீர சபதம்லாம் போட்டாங்க, இந்த ஆட்டோல ஏறவே மாட்டேன்னு. அது வேற வாயி. ஓ, இப்ப இந்த பேச்சுல உனக்கு தேவையா? அப்போ நீ ஆட்டோல வர்ற? ம், ஏய், என்னமா இவ்ளோ தயங்குற? இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல உன் கூட ஆட்டோல வரேன். உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு நீ சரியான ஆளா இல்லையான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஹலோ, நான் பக்கா ஜென்டில்மேன். வேணும்னா எங்க ஏரியா பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாரு, நான் அப்படி ஒரு உண்மையான நேர்மையான டீசென்டான ஆளுன்னு ISI சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க தெரியுமா? அப்ப சரியா? அந்த சர்டிபிகேட் ஒரிஜினலா டியூப்ளிகேட்டான்னு இன்னைக்கு நைட்டு பூரா உன் கூட டிராவல் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ராத்திரி முழுக்கவா? ஏமா, ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீ பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லா உன் ஆட்டோல தான் சுத்துவேங்கற. உன் வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் சர்டிபிகேட் ஒரிஜினலா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். சேலஞ்சா? ஓகே, இந்த சேலஞ்ச நான் ஒத்துக்கிறேன். காலையில 5 மணி வரைக்கும் உனக்கு டைம். காலையில 6 மணிக்கு நீ யாரு எப்படின்னு நானே உனக்கு சர்டிபிகேட் தரேன். ஓகே ஓகே, என் கூட ஆட்டோல வந்து பாருங்க. இந்த மெட்ராஸ் காரனியும் ஆட்டோ காரனியும் எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும். வாங்க. ஐயனாரப்பா, ராத்திரி பூரா நான் இவன் கூட ஆட்டோல சுத்த போறேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஏங்க, வண்டியில இருக்கேன். வரேன். பாத்து. அம்மா, எங்க போகணும்? தொரப்பாக்கம் தானே? யோ, அத நீயே முடிவு பண்ணுவியா? நான் தாயா முடிவு பண்ணுவேன். சரி, எங்க போகணும்? எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணா நகர் போகணும். அண்ணா நகர்ல எங்க? அங்க ஏதோ ஒரு டிஃபன் கடை இருக்காமே. ராத்திரி சுட சுட தட்டி இட்லி தராங்களையா. தட்டி இட்லி சாப்பிடணும். சீக்கிரம் போ. சரி.